மக்களே, இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப துக்கமான நாள். இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, அது நேத்துன்னு சொல்லணும். நேத்து என் வாழ்க்கையில ரொம்ப துக்கமான நாள். எங்க அண்ணன் கச்சேரி, தளபதி கச்சேரி, அங்கண்ணா வணக்குங்கண்ணா வெறித்தனமா வைவாமா தளபதி இதான் பாட்டு. ஏன்னா தளபதி செத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரிதான் இருக்குது. எல்லாம் அப்படித்தான் ஆகுறாங்க. தளபதிக்கு கடைசி படம், அதுக்கே இப்படி. எங்க இனிமே டிவியில படம் பார்த்தா கூட போக்கிரி பொங்கல் வெறி வருது, அப்படிதான் இருக்குது. எல்லா வீடியோ இந்த போன்ல எடுத்தா ஒரே துக்கம். யாரோ அனிருத் பாடுறாப்புல, யாரோ கடைசி படமா சொல்லிக்க வேண்டியதுதான். அதையும் நம்பின்னு ஃபீலிங்ஸ். அடுத்த படம் தானே, ஏய் இங்க போடுறா சர்ப்ரைஸ். எங்க அண்ணன் சர்ப்ரைஸ் பண்ணாரு. என்னன்னா மலேசியால ஆடியோ லான்ச். பாருங்க, அண்ணனோட பெரிய எண்ணம். இங்க வச்சிருக்கலாம், அங்கதான் வைக்கணும், அப்பதான் ப்ரொமோஷன். மலேசியாவில் நடக்குதுடா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா கடைசி படம் மலேசியால போய் பேசினாதான் அங்கதான் தமிழர்கள் வாங்குறாங்க. இங்க வடக்கும் குடியேறிட்டான், அதனால மலேசியால. அதுவும் பாருங்க, எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பொறுப்பு பாருங்க. 41 பேர் இறந்தால கரூர்ல. அப்ப வந்து ஒரு 7 மணி நேரம் லேட்டா வந்தாரு. ஏன்னா நீங்க தான் நினைச்சி வெயிட் பண்ணுங்க, கருமம் வெயிட்டீஸ் கூட சொல்ல மாட்டேன், லேட்டா வருவார். ஆனா அங்க ஒரு நாளுக்கு முன்னாடியே, ஏன்னா தளபதி கச்சேரி அது கடைசி கச்சேரி, அதனால ஒரு நாளைக்கு முன்னாடியே போயிட்டாரு தனி விமானத்துல. நீங்க கேட்கலாம், ஏங்க படத்துக்கு சம்பளம் வாங்கிட்டாரு, ப்ரொடியூசர் கூப்பிடுறாரு. ப்ரொடியூசர் வந்து மலேசியால தான் வந்து இது பாட்டு கச்சேரி நடத்தணும், தளபதிக்கு கச்சேரி நடத்தணும், அதனால அங்க வச்சுக்கலான்றாரு. விஜய் போறாரு. நீங்க என்னமோ அது கமிட்மெண்ட். ஒரு கமிட்மெண்ட் யாருக்கு எப்போ கொடுத்தாலும் அதை கரெக்டா நிறைவேற்றுவார் விஜய். அப்படி சொல்லும் போது தான் அவனுக்கு செருப்பு கழிட்டு அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டானுங்க. இப்போதான் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி விட்டு வந்தாரு. எதுக்காத்தாலும் 500 கோடி விட்டாரு, அதை விட்டாரு, பழைய லவ் விட்டாரு, இதை விட்டாரு, குடும்பத்தை விட்டு வர்றாரு, இதை விட்டு எல்லாத்தையும் விட்டாரு. இதை விட வேண்டியதானே? ஏங்க வெளிநாட்டுலாம் போக முடியாதுங்க. 41 பேர் செத்து இருக்காங்க. அந்த வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க செத்து இன்னும் 2-3 மாசம் கூட ஆகல. நான் இப்போ இது எலெக்ஷன்ல குதிக்கிறேன். இப்போ பறக்கலாம் முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரொடியூசர் எனக்கு அதில் சம்பளத்தில் கொஞ்சம் பிடிச்சிங்க, என் சம்பளத்தில் பாதி கொடுத்துறேன். ஏன்னா மக்கள் இறந்துட்டாங்க. இந்த துக்கத்தில், இந்த கொண்டாட்டமும், இந்த ஆடியோ லஞ்சும் எனக்கு வேணாம். நீங்கள் சிம்பிளாக மலேசியாலேயோ அமெரிக்காலேயோ இல்லை வீட்டாண்டியோ எங்கேயோ சந்துலையோ பொந்துலையோ வச்சு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறேங்க. நான் என் வருத்தத்தில் இருக்கிறேன்னு மக்களுக்கு தெரிவிங்க. அதுக்காக நீங்கள் நஷ்டப்படுறதை என் சம்பளத்துலேருந்து கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். பணம் போயிடுமே. தளபதிக்கு தான் பாட்டு ஒப்பாரி வைக்க முடியாது. என்னையா இது 1000 கோடி 500 கோடி வடை சுட்டிங்க, இப்போ போய் நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் எதுக்கு எலெக்ஷன் வந்தார் தெரியாது. ஆனால் மீட்டிங் எதுக்கு? பிரச்சார வண்டி, அதே சட்டை, அதே மேக்கப்பு, அதே பேண்ட்டு, கழுத்தில் துண்டு கூட போடாமல் ஒரே மாதிரி எதுக்கு பேசினார்னா, ஷூட்டிங்கு ட்ரோன் எதுக்கு பறந்துச்சு? தளபதி கடைசி பாட்டு. அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு, படம் எடுக்கிறதுக்கு, அந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் 41 பேர் உயிரை தியாகம் பண்ணியிருக்காங்க. தளபதியோட கடைசி படம் அதுக்காக தான் 41 பேர் இறந்து. அங்கே போய் அதில் கிளைமேக்ஸ் என்னன்னா, உங்களுக்காக கடைசி டான்ஸ், தளபதிக்கு இதை பாட்டு, அதை பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமாகுதுமா. ஒருத்தன் அந்த டான்ஸுக்கு போகிறான், யார் விட்டு மகனோ ஒரு அம்மா தேம்பி அழுவுது, தளபதி போயிட்டீங்களா, படத்தை விட்டு போயிட்டீங்களான்னு அழுவுது. இங்கே போய் டான்ஸ் ஆடணும். அது என்ன டான்ஸ்னா, நீங்கள் வந்து அவரை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, விஜய் வந்து தப்பாக புரிஞ்சிக்கூடாது. அந்த 41 பேர் சாவில் ஆட வேண்டியதை வருத்தத்தோடு போய் அந்த மேடையில் ஆடி இருக்காரு. அப்படித்தான் சொல்றாங்க. என்ன 41 பேர் இறந்தாங்க, வீட்டுக்கு போகல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல, உடனடியாக தனி விமானம் பிடிச்சி வீட்டுக்கு போனீங்க. அதுக்கப்புறம் ஒரு தனி விமானம் எப்போனா மலேசியாவுக்கு ஆடியோ லான்ச். சம்பளம் வாங்கியிருக்கேன், அப்புறம் படம் வசூலாகணும், எனக்கு பணம் தான் முக்கியம். 41 பேர் செத்தாலும் அதுக்கு ஆட மாட்டேன், அதுக்கு அழக மாட்டேன். இங்கே போய் தளபதி கச்சேரி காலை செய்யணும், கையில் செய்கிறேன். என்ன பண்ணுறது? இவ்வளோதான் ஃப்ரேம். கடுப்பாக இருக்குது. தளபதிக்கு வந்து இது வந்து கடைசி அஞ்சலி, படாஞ்சலி. படம் கடைசியான்றதுனால இந்த படம் ப்ளஸ் அஞ்சலி, பத்தாஞ்சலி தைலங்கள் அந்த மாதிரி இல்லை. இது வந்து அவரோட கடைசி படம். அதனால அவரை வச்சு இயக்குனர்லாம் கூப்பிட்டாங்க. யார்? நெல்சன். பீஸ்ட் எடுத்த பீஸ்ட் அவரு கரும்பு ஃப்ளாப் அது, அந்த டைரக்டர். அப்புறம் லியோ டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், தமிழ் சினிமாவுக்காக அப்படியே பெருசாக கான்ட்ரிபியூட் டைரக்டர் அவர் வந்திருக்காரு. அப்புறம் திருட்டு பயல் என்ற பாட்டுக்கேற்ற அட்லி வந்திருக்காரு. அட்லி இவர் வச்சு ஹிட்டு கொடுத்தாரு, ஓகே வரலாம். லியோ எதுக்கு வந்தார்? பீஸ்ட் எதுக்கு வந்தார்? உண்மையாக விஜய் வச்சு ஹிட்டு கொடுத்தது யாரு?
பேரரசு, திருப்பாச்சி, அவர் பேர் என்னது, தீனா படம் எடுத்தாரு, அவர் பேர் என்னது, ஏஆர் முருகதாஸ், அவரை கூப்பிட்டுருக்கலாம். கத்தி எடுத்தாரு, துப்பாக்கி எடுத்தாரு. விஜயோட வாழ்க்கையில பெரிய ஹிட் அதுதான். சரி, விஜய் வாழ்க்கையை திரும்பி போட்ட படம் பூவை உனக்காக, அந்த டைரக்டரை கூப்பிட்டுருக்கலாம். அவங்களெல்லாம் கூப்பிடல. அவங்கள கூப்பிட்டா யார் ரசிக்கிறது? அங்கே அந்த ஆடியன்ஸுக்கே தெரியாது இவங்க யாருன்னு மறந்து போயிருப்பாங்க. இப்போ ட்ரெண்டில் இவங்க தானே இருக்கிறாங்க. நெல்சனுக்கு கொஞ்சம் குரூப் இருக்குது. நெல்சன் அட்டென்ஷனுக்கு அவரை கூப்பிடுங்க. அப்புறம் லியோ கான்ட்ரிபியூட், லியோ வாங்க. அப்புறம் இவர் அட்லி, இப்போ தான் வடக்கில் போய் ஹிட்டு கொடுத்துட்டார்ல. அட்லியும் தெரில, இட்லியும் தெரில, சட்னியும் தெரில. அட்லியை பார்த்தா யாருன்னு எங்களுக்கு தெரில, நீ வடக்கிலே போயிடுப்பான்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டுருக்காரு. அப்போ தானே வந்து ஆடியன்ஸ் அட்டென்ஷன் சீக்கிங்க. உண்மையாக கடைசி படம் டைரக்டர்லாம் கூப்பிடணும். யாரை கூப்பிடணும்? இவங்களை கூப்பிட்டு இவங்களை பேச வைக்கணும். ஒரு வேளை கூப்பிட்டுருக்கலாம், கூப்பிட்டவங்க மேடையில் ஏறாமல் கீழே கூட இருந்திருக்கலாம். நமக்கு தெரில, இன்ஸ்டாவில் வருது, ட்விட்டரில் வருது, அதை பார்த்து நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்கள கூப்பிடல, இவங்கள கூப்பிட்டு. அதுவும் இல்லாமல் எச்சிவிநாத் எப்பேற்பட்ட மனுஷன், தெளிவாக பேசின மனுஷன். என்ன பேசுவார்னா, கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும். எனக்கு அந்த தெளிவு இல்லைன்னு ரொம்ப நேர்மையாக பேசுகிற மனுஷன். தேவையில்லாமலாம் பேச மாட்டார். ஒரு திரைப்படம் ஒரு சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுதுன்னா அதுதான் நல்ல திரைப்படம்னு பேசுவார். இப்போ என்ன பேசினார்னா, ஜனநாயகத்தில் ஒன்றும் இல்லை நினச்சிட்டிங்களா, இருக்கு பாருங்க, உங்களை வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசி அப்படியே அவர் வற்புறுத்திருக்காங்க. போட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்ச மாதிரி பேசுங்க கக்குங்க எதையாது. அப்புறம் டைரக்டர் ஆகிட்டீங்க, எந்த படத்துலையும் பேசலை, அஜித் பேசவானான்னு சொல்லுவார். நீங்கள் பேசி தொலைங்கன்னு அவரை பிடிச்சி பேச வச்சு வயிற்றுல குத்துன மாதிரி அவர் வேண்டாம் ரூபாய் பேசுகிறாரு. நல்லா இருக்கும், இது முடியவில்லை. இதுவும் நான் பார்க்கல, ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் வந்தது. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அவர் அப்படி பேசியிருக்க மாட்டார். ரொம்ப தெளிவாக ஆக்ரோஷமாக பேசியிருப்பார். தளபதிக்கு நான் தான்டா செய்வேன்னு சட்னி சொன்ன அட்லி சொன்ன மாதிரி இவர் சொல்லியிருக்கலாம், தெரியல. அது இல்லாமல் முக்கியமான ஒன்று, இதில் வந்து மலேசியாவுக்கு போயிருக்காரு. மலேசியாவுக்கு போனால் கூட்டம் வரல, சேர்லாம் கேப்பாக இருக்குது, மேல் ஃப்ளோர்லாம் அப்படி ஃபில் ஆகலை. ஏஆர் கான்சர்ட்டுக்கு ஃபுல்லாக இருக்குது. கட்சியில் பாருங்கள், தளபதியோட கடைசி படாஞ்சலிக்கு யாரும் வரல. அப்படி வரல, சரி என்னடா கூட்டமும் வரல, படத்துக்கு வருவாங்களான்னு தெரியல, என்ன பண்ணலாம்? மலேசியா, மொத்தம் மலேசியா யாரோடது? அப்போ பேசிடும். மலேசியான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் வருது அஜித்தோட இது பில்லா அப்படின்னு பேசி. ஏன்னா அஜித் ரசிகர் வாங்க, படத்துக்கு வாங்க, டிக்கெட்டு வாங்குங்க. என்ன பண்ணுறது? பேசி ஆகணும். படம், காசு, டான்ஸு, பழப்பு கட்டக்கூடாது. பணம் வர்றது நின்றக்கூடாது. கேட்டால் தியாகம் பண்ணிட்டாராம். 500 கோடி துச்சமாக நினச்சிட்டாரான் தளபதி. ஒரு துக்கம் தளபதி, ஒரு துக்கம். நம்ம ரசிகர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான், அங்கே வந்து நம்ம கட்சி கொடியை காமிச்சிருக்கான். அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு, மலேசியா போலீஸ். அதுக்கு தான் தமிழ்நாட்டில் வச்சிருக்கலாம், இந்தியாவில் வச்சிருக்கலாம். இங்கே வந்து எங்களை கேட்க யாராக இருக்காங்களா? கொடியை எடுத்து ஆட்டலாம், கொடியை இப்படி கோமண மாரி காட்டலாம், இப்படி தூண்ட கழுத்தில் போடலாம், மரத்து மேலே ஏறலாம், லைட்டு கம்பத்தில் ஏறி உங்ககிட்ட கிஸ் வாங்கலாம். அங்கே ஒன்றும் பண்ண முடியல, உங்களாலே பேச முடியல. அந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? ஏன்னா தளபதிக்கு ரூல்ஸ் போட்டாங்க, எல்லாம் கத்துறாங்க, டிவிக்கேன்னு. மூடின்னு உட்காருங்கடா, இங்கே பேசக்கூடாது, மூணு எல்லாம் அவன் அரெஸ்ட் பண்ண மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணுறானுங்க அப்படின்னு தளபதி சிம்பிள். நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, 250 கோடி 500 கோடி விட்டு வந்தீங்களாச்சு, கத்துங்கன்னு பேச வேண்டியதானே, ஏன் அங்கே பேசலை? ஏன்னா அது ப்ரொஃபஷனுங்க. ஒரு படத்துக்காக போயிருக்காரு, படம் ப்ரமோஷன் தான் முக்கியம். அது வியாபாரம் ஆகணும், வியாபாரம் ஆனால் தான் அவர் வந்து சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சாதான் அவர் பணத்தெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குறாரு, செத்தவங்களுக்கு எதுவும் கொடுக்கல. இல்லை உறுத்தலையா ஒரு மனுஷனுக்கு? ஏன் தளபதி வெளியே கேட்குறானுங்க, ஒரு ரசிகர்னு என்ன சொன்னேன், வாயில் குத்துறான். உறுத்தலையா? 41 பேர் இறந்தாங்க, சாவுக்கு போகல, ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது பார்க்கல, அடிபட்டவங்களை போய் பார்க்கல, போய் தள்ளே போய் திக்கி சட்டையை கட்டி விட்டு மாதிரி பேண்ட்டை கட்டி விட்டுக்கிறீங்களே, நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம்தான். எவன் செத்தா அவருக்கு என்னங்க, படம் தான் முக்கியம். இதை சொன்னால் நம்மளது இழிச்சா வாங்கின்றானுங்க. அப்புறம் கேட்குறாங்க தளபதி அங்கே போய் டான்ஸ் ஆடுறாரு, 41 பேர் சாவரப்போ வரல, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 450 வருஷம் அவங்க கூட இருப்பேன்னு கதை விடுறாரு. ஒரு அம்மா அவங்க கட்சிக்காரர் நிறுத்துக்க தளபதி, வண்டியை நிறுத்துன்னு கார் முன்னாடி ஊந்தாங்களே, அவங்களை நிறுத்தாங்களா கேட்டாங்க. தளபதி நான் பதில் சொல்லிட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏமா கார் முன்னாடி வந்து ஊற, காருக்கு பின்னாடி கயிறு கட்டி தரத்தாத்தான்னு ஒன்று இழுத்துன்னு போவேன், தவிர்த்து கதவுலாம் திறக்க மாட்டேன். ஏன்னா நீ சிங்கப்பெண், அப்படி லெஃப்டில் போமா, அடிபட்டாலும் பரவாயில்ல, மாத்திரை போட்டியா, சூசைட் அட்டம் பண்ணிட்டியா, சாரிம்மா மலேசியா போனோம், அங்கே போய் தளபதிக்கு ஏதோ பாட்டு டான்ஸ் ஆடணுமா, டைம் இல்லை, வேணா உயிரை பிடிச்சி வச்சா உனக்காக ஒரு ட்வீட் போடுறேன், ஒரு அறிக்கை, திமுகவின் கைக்கூலின்னு ஒரு அறிக்கை நானே விடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். தளபதி உங்களுக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுற பாருங்க. என்ன வேணா இருக்கட்டும், நீ என்ன வேணா பேசுவா, என் வேணா என்ன வேணா கத்துங்க. தளபதி ஒன்று சொல்லிட்டாரு, அதில் உடஞ்சி போயிருக்கேன். நான் சினிமா விட்டு போகிறேன், ஆனால் நன்றி கடனை தீர்த்துட்டு போவேன். எப்படி தீர்ப்பீங்க? ஆல்ரெடி 41, ஒரு அம்மா இப்போ சூசைட் ட்ரை பண்ணியிருக்கு, அது 41.5 வச்சுக்கலாம்.
அப்புறம் வேணா அடுத்தடுத்து ஒரு மீட்டிங் இருக்குது. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. இனிமேல் அதே காஸ்டியூம் கிடையாது, அதே வண்டி கிடையாது. இனி அது வேஸ்ட்டு. வேறு என்ன பண்ணலாம்? 41 ஒரு செஞ்சுரி அடிக்கலாம் கிரிக்கெட் மேட்ச்சில். உங்களுக்காக நான் ஒரு மேட்ச் நடத்துகிறேன், செஞ்சுரி அடிக்க போகிறேன் அப்படின்னு நன்றி கடனை தீர்க்க போகிறாரு. கிரிக்கெட் மேட்சுகள், பிரச்சாரங்கள், அதை சொன்னேன். நன்றி கடன் தீர்த்துட்டு தான் போகிறார். அதில் அவர் வந்து வீட்டில் நிற்பார். யார் வீட்டில்? அவங்க வீட்டில் நிற்பார். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும். எப்படி தளபதி இப்படிலாம் பேசுகிறீங்க? 41 பேர் குடும்பம் இதை பார்ப்பாங்க. வீட்டில் நிற்பீங்களா நீங்கள்? சூப்பர் தளபதி, சூப்பராக நின்னீங்க. எங்கள் வீட்டில் நின்னீங்க, என்ன உங்கள் வீட்டுக்குள்ள வர வச்சிங்கன்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா தளபதி மேலே எல்லாருக்கும் பாசம் இருக்குது. சொல்கிறது சும்மா அவ்வளோவா மேடைக்கு பேசுகிறேன்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டில் நிற்பான். அப்படியா சூப்பர், படம் பார்த்துட்டு போயிடுறேன் தளபதி, எதுக்கு இதெல்லாம் பேசுகிறீங்க? வந்துடுறேன் சொல்லிட்டீங்களா, மலேசியாவுக்கு போய்க்கிறீங்க. யோசிச்சு பார்த்தா ஆடியோ லஞ்ச் இங்கே நடத்திருக்கலாம். எதுக்கு மலேசியா நடத்தணும்? அப்போ தான் பிரம்மாண்டம் தெரியும். மலேசியாடோ அடடோ, அப்போ செம படம் எல்லாம் ஓடுங்க. மலேசியாவுக்கு எல்லாம் வந்தாச்சு. மலேசியாவில் நடத்துறீங்க. உங்கள் வாழ்க்கையோட கடைசி படம், கடைசி ஆடியோ லஞ்சு. உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான ஆள்லாம் கூப்பிட்டுருக்கலாம், அவங்கள கூப்பிடல. இப்போ யார் ஃபேமஸாக இருக்காலும் அவங்கள கூப்பிட்டு அவங்கள வச்சு 4 வார்த்தை பேசுங்க. டிக்கெட் ஒரு 10 எக்ஸ்ட்ரா சேல் ஆகட்டும், வருமானம் வருன்ட்டீங்க. ஆல்ரெடி அரசியலுக்கு போய் மானம் ஒரு மாதிரி இப்படி பறந்து உச்சத்துக்கு போயிருக்கு. படத்துக்கு வருவான்னு தெரியல பப்ளிக். அப்போ அஜித் ரசிகரை கொஞ்சம் இருப்போம். இங்கே எனக்கு ஞாபகம் வருது பில்லா படம் அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்கள் ப்ளீஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது மட்டும் போதாதுன்னு சரி டான்ஸ் ஆடி வைப்போன்னு வெக்கமே இல்லாமல் 41 பேர் இறந்த பிறகும் டான்ஸ், அதுவும் சந்தோஷமா சிரிக்கிறாயா மனுஷன். தளபதி உங்ககிட்ட பிடிச்சதே 41 பேர் இறந்த பிறகும் அப்படியே கொஞ்சம் கூட கூச்சமோ வெக்கமோ நாணமோ அதெல்லாம் அதிகமாக வச்சுக்கிட்டு நல்ல ஒரு பாசத்தை நிரப்பின்னு மலேசியாவில் போய் சிரித்து டான்ஸ் ஆடுறீங்க. 41 பேர் குடும்பம் சிரிக்கணும். ஏன்னா கமிட்மெண்ட்டு. ப்ரொடியூசர்கிட்ட காசு வாங்கிட்டேங்க, போய்தான் ஆகணும், டான்ஸ் ஆடி தான் ஆகணும். அப்போ தானே வரும். கமிட்மெண்ட், கொடுத்த வாக்கை காப்பாற்றணும். கொடுத்த வாக்கும் கொடுத்த பொருளும் திரும்பி வாங்குற பழக்கத்தை வச்சுக்கணும். ப்ரொடியூசரை கூப்பிட்டு ஐயா 500 கோடி ரூபா சம்பளம் கொடுத்துக்கிறீங்க, நான் 450 கோடி ரூபா உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துறேன், வச்சுங்க என்ஜாய், நான் 50 கோடியில் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறேன். ஏன்னா என் மக்கள் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ வந்து எனக்கு அரசியல் முக்கியமாக இருக்குது. நீங்கள் நடிகையை வச்சுக்கிட்டு அனிருத்துக்கு வராத ஃபேனா, அனிருத்தை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணிவிட்டு அதை டெவலப் பண்ணி போங்க. ஏன்னா என் நண்பர் அஜித் அப்படி தான் பண்ணுறாரு, நானும் இனிமேல் அப்படி பண்ணுறேன்னு பண்ணலாம். இது வரைக்கும் அஜித் எந்த ஆடியோ லஞ்சும் வைக்கல, அவர் படம் ஓடலையா, பாட்டு ஹிட் ஆகலையா? நீங்கள் தான் அரசியலுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களே. என் நண்பர் அஜித் படம் ஞாபகம் வர்ற மாதிரி அவர் எனக்கு ஞாபகம் வர்றாரு. அவர் ஆடியோ லஞ்சே வச்சதில்லை. எனக்கு இனிமேல் மக்கள் தான் முக்கியம். மான ரோஷம் சூடு சொரணெல்லாம் எனக்கு நிறைய இருக்குது. அதாவது என் மக்கள் 41 பேர் இறந்துருக்காங்க, அது என் வாழ்க்கையில் தழுமா இருக்குது. அதனால நான் ஆடியோ லஞ்சில் வைக்க மாட்டேன். இனிமேல் நஷ்டம், நீங்கள் எவ்வளோ நஷ்டப்படுறீங்க, நான் கொடுக்குறேன் கை காசை, சம்பளமே வேணாம், 41 பேர் இறந்துருக்காங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள் திரும்ப வாங்குற பழக்கம் விஜய்க்கு கிடையாது. 41 பேர் செத்தான்னு ஒரு அம்மா மாத்திரையை போட்டு ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தான்னு அங்கே போய் ஆட வேண்டியது தான். அதுக்கு தான் கட்சி, அதுக்கு தான் வாங்குறேன், பணம் தான் முக்கியம். கருமம். இதில் கொடுமை என்னன்னா புஷியானது போய்கிறாரு. அங்கே புஷியானது போயிட்டு பிஸி ஆயிருக்காரு. பிஸி எதுக்கு போனோம்? ஏன்னா அவர் ஒரு ரசிகர், கட்சி இது செயலாளர் தாண்டி அவர் ரசிகர். ஏன்னா போயே ஆகணும். சரி தளபதி தான் போயிட்டு நான் டெய்லியும் பார்க்குறேன், அவர் கூட தான் இருக்கிறேன், இதுக்கு மேலே அவர் அங்கே பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் அவர்கிட்ட தனிப்பட்ட ரீதியில் பேசிக்கிறேன், பார்க்கலனாலும் பக்கத்தில் இருக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு. தளபதி நீங்கள் போங்க, இங்கே அந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்க கூட நான் இருக்கிறேன். இல்லை 41 பேர் இறந்துருக்காங்க, தளபதி அங்கே போய் நீங்கள் நிறையா சம்பாதிச்சிட்டு வாங்க, அதில் முக்காவாசி பங்கு அந்த 41 குடும்பத்துக்கு நான் இருந்து கொடுக்குறேன். இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் போனோம், ஆடியோ லான்ச்சுக்கு போனோம், தளபதின்னு கதறணும். அதை விட ஒரு முக்கியமான ஆள் அவர் இல்லைன்னா அந்த ஆடியோ லான்ச்சே நடந்திருக்காது. அவர் போயிருக்காரு. யாருன்னா பிஸ்மி நக்குவேன், அதாவது கிஸ்மி சாக்லேட்டை நக்கி சாப்பிட்றவர் அங்கே போயிருக்காரு. போயிட்டு கிஸ்மி பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த ஆடியோ லான்ச் நடக்காதுங்க. அவர் தான் முக்கியம். மியூசிக் டைரக்டர் அனிருத்தா இல்லை, அவர் இல்லை, கிஸ்மி பிஸ்மி கிஸ்மி அவர் தான். அங்கே போய் முன்னாடி உட்காந்துக்கின்னு நான் வந்துட்டேன் நக்கிறதுக்கு, அதாவது சாக்லேட் நக்கிறதுக்கு நான் வந்துட்டேன்னு அவர் போயிருக்காரு. இல்லை அவர் வந்து எதுவான் தெரியலையே, அவர் வந்து ஜிம்மி இந்தா போய் கடினா கடிக்கிறவரான். யாரோ ஒரு ஆள் சொன்னார். யார் சொன்னார்? நான் சொல்லுங்க. ஏன்னா அவர் ரொம்ப முக்கியங்க. இந்த ஊரில் என்னென்ன கரும்பு நடக்குது பாருங்க. ஆடியோ லஞ்சுக்கு இவர் போகிறார், எவ்வளோ காசு தான் போவான். யார் காசு கொடுத்தா? தளபதி தான் காசு கொடுத்து வர சொல்லியிருக்காரு. கிஸ்மி இங்கே வாங்க, உங்களுக்கு ஒரு படை இருக்குது, ரசிகர் படை, நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறையா வசூல் வரும். ஏய் வராதா நீலாம் வந்தால் கரும்பு என்ன சீக் போ அப்படின்னு சொல்ல மாட்டார் அவர். ஏன்னா பண்பு, தளபதியோட பண்பு. அந்த ஆடியோ லஞ்சில் சில சம்பவங்கள் மக்கள் வந்து தேம்பி அழுகுறாங்க. ஒரே தளபதி
கடைசி படமா நீங்க செத்தா கூட இவ்வளவு ஆக மாட்டோம். ஆனா கடைசி படம் நீங்களே உடஞ்சிட்டேன். எல்லாரும் ஆர்ட் உடஞ்சு போச்சு. ஸ்டோரி பாக்குற உடஞ்ச ஆர்ட் எல்லாருக்கும். தளபதி கடைசி படம் அழுது நிற்கிறானுங்க எல்லாரும். ஆனா தளபதி வாய்ப்பே இல்லை. நீங்க கதனாலும் சரி, அழுதாலும் சரி, பாட்டை போட்டாலும் சரி, என்னை அழ வைக்க ட்ரை பண்றீங்க, நான் அழ மாட்டேன். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இது கடைசி படம் இல்லைன்னு தளபதிக்கு தெரியும். சும்மா உங்களை ஏற்றி விட்டு அழ வச்சு தேட்டருக்கு வர வச்சு படம் ஓகே, ஐயோ எதில் வேற ஒருத்தவங்க கையில் துப்பாக்கி கொடுத்தோம், அவன் திரும்ப நம்மளை சொல்கிறான், ஊர் மக்கள் வேறு அவனை கொண்டாடுறாங்க, அவனுக்கு தமிழ்நாட்டில் ஆடியோ லான்ச், இந்த லான்ச், அந்த லான்ச் வைக்கிறாங்க, எல்லாரும் ஆஹா ஓஹோன்றானுங்க. என்ன பண்ணுறது? சரி கடைசி படம்னு சொல்லி அவங்கள அழ வைப்போம், நம்ம அழ வேணாம். ஏன்னா நாளைக்கு 2வது படம் வரப்போ அப்போ சொல்லலாம், நான் அழகுல பார்த்தீங்களா, எனக்கு தெரியும், உங்களுக்காக தான் திரும்ப வந்தேன். அன்னைக்கு அழகு அடக்குன்றதுல எதுக்குன்னா, இதுவும் கடைசி படம், அந்த படத்தை ஓட வைக்க ட்ரை பண்ணுவார். அப்புறம் அதுவும் கடைசி படம் இல்லை, அப்படியே நடிச்சுனே இருப்பார். ஏன்னா படம் நடிக்கிறவர் படம் தான் நடிப்பார். இங்கே வந்து எழுதி கொடுக்குறாங்க, படிக்கிறாரு, அடுத்த படத்துக்கு டைலாக் கொடுத்தா அதை படிப்பார். படம் சம்பாதிக்கணும், பணம், இதுதான் எண்ணம். மக்கள் செத்த ஆக மாட்டார், போய் பார்க்க மாட்டார். ஆனால் மேடையில் போய் நான் உங்களுக்காக இருப்பேன், 33 வருஷம் எனக்காக காசு கொடுத்து படம் பார்த்தீங்க, இந்த ஒரு படத்தையும் பார்த்துருங்க, நான் திரும்ப உங்களுக்கு நன்றி கடனை காட்டுறேன், கடைசி படம் இது வந்துருங்க, விடாதீங்க, வந்துருங்க, விவசாயத்தை விட்டுறாதீங்கன்ற மாதிரி, படத்தை விட்டுறாதீங்க, வந்துருங்க. எதிரில் வேற ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து என்ன சொல்கிறான், அவன் படத்துக்கு போயிடாதீங்க. எச் வினோத்தை வச்சு அவனை கடிக்க சொல்லலை, அவனை அடிக்கவும் சொல்ல, அவர் எதுவும் சொல்ல. எச் வினோத்தை அவராக பேசினார், பாவம் நல்ல மனுஷன், இப்படி ஆகிட்டாரு. இப்படி படத்துக்காகவே பணத்துக்காகவே வேற எந்த எண்ணமும் மனசில் இல்லாமல், சினிமா காசு சுயநலம் வாழற ஜீவனாக இல்லாமல் கடைசி படம் நடித்த என் தளபதி. எல்லாரும் போய் படத்தை பார்க்கணும். ஒரே அழகு ஸ்டேட்டஸ் தான், யாரு வணங்கி